ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக லோடு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே லோடு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பீனியான்னு ஒரு இடத்துக்கு தான் போட்டிருக்கோம். எங்கே இருந்ததுன்னா திருச்சி துவாக்குடியில் ஏற்றி பெங்களூர் பீனியா போகணும். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்டிங்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வெல்ட் அடிக்கிற ஒயர், அந்த காப்பர் ஒயர் மாதிரி வரும். அந்த ஒயர் தான். அது ஃபோட்டோ உங்களுக்கு பின்னாடி போடுறேன் பாருங்கள். அந்த லோடு தான் ஏற்ற வந்திருக்கோம். அந்த லோடு ஏற்றி கிளம்புவோம். ஒரு வழியாக லோடெல்லாம் ஏற்றி முடித்து கிளம்பியாச்சு. ஒரு 12:30 போல் தான் கிளம்புவாங்க. கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சேலம் தாண்டி தொப்பூர் வந்துட்டோம். கரெக்டாக தொப்பூர் தான் அது. வாங்க பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்ட்ரு, தமிழ்நாடு கர்நாடகாவும் பார்ட்ரு. அங்கே தான் இருக்கோம். இப்போ கிராஸ் ஆகிட்டோம். ஹாய், இங்கே வந்து கர்நாடகாவில் வந்துட்டோம். காலையில் ஒரு 8 மணிக்காக வந்துட்டோம். ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் சிட்டி டைமிங் இருக்குது. 11 மணிக்கு மேலே தான் வண்டியில் உள்ளே போகணும். அதுக்குள்ளே நம்ம பர்மிட்லாம் வாங்கி வேலை முடிச்சிடலான்னு இப்போ எங்கே வந்துருக்கோம்னா, கர்நாடகா ஆர்டிஎஃப் அங்கே தான் வந்திருக்கோம். பார்டர் இது வந்து நம்ம வண்டிக்கு ஆல்ரெடி நேஷ்னல் பர்மிட் தான் இருக்குது. இதனால் சீல் வச்சு கழுத்தாகணும். வச்சு வாங்கியாச்சு. அடுத்து கிளம்ப வேண்டி தான். வீடோட இருக்கும். டைம் வேறு 10:30 ஆகிடுச்சு. போகலாம். இப்போ கர்நாடகாவில் வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக் தான். சிங்கிள் டிராஃபிக் தான். அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னலுக்கு எப்படியும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுது. வண்டி தான் மூவ் ஆகவே. எப்படி தான் இங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல வேறு. சரி வாங்க, லோட இருக்க போ. ஹாய், இப்போ வந்து பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். லோட இருக்க வந்துடுவோம். இங்கே வந்து நம்ம 2 பாயிண்ட் லோட இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ராஜாஜி நகர், 2வது பாயிண்ட் வந்து பீனியா. ராஜாஜி நகரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோடு இறக்க முடியாது, சண்டே அப்படின்றாங்க. இதை வந்து நேற்றே சொல்லியிருந்துருக்கலாம். சண்டேனால லோடு இறக்கிடுவாங்கன்ட்டு நம்மளும் விடிய வண்டி ஓட்டி வந்துட்டோம். வந்து இங்கே வந்து நாளைக்கு தான் இறக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. 2வது பாயிண்ட் கேட்டோம். பீனியாவில் லோடு இறக்கிடலாம் வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வாங்க போய் 2வது பாயிண்ட் இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 2வது பாயிண்ட் இறக்கிட்டு நாளைக்கு தான் அந்த ராஜாஜி நகர் இறக்கணும். நாளைக்கு காலையில் இறக்கிட்டு லோடு பார்க்க வேண்டியதான். வாங்க போவோம். பீனியாவில் இறக்க. ஹாய், ஒரு வழியாக நம்ம லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. நேற்று வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பீனியா இறக்கணுமா. ராஜாஜி நகரில் இப்போ காலைல 9 மணிக்கு தான் வந்தாங்க. நம்ம வந்து நேற்று பீனியா இறக்கணும்னு ஒரு நேற்று வந்துட்டோம். இங்கேயே ராஜாஜி நகரில் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ 9 மணிக்கு மேலே தான் ஆள் வந்தாங்க. வந்து லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. பிரச்சனை இல்லை. என்ன இவங்க இப்படி நாளைக்கு தான் லோடாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கலாம், ரிலாக்ஸாக. ஆனால் அவங்க இறக்கிடுவாங்க போங்க அப்படின்னு அங்கே சொல்லி விட்டாங்க. 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லியிருந்துருக்கலாம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடு அப்படியே இறக்கி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம லோடு வந்து தும்கூரில் போட்டிருக்கோம். தும்கூர் டு சேலம். என்ன லோடு பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குது. அது வாங்க அசைவு கொடுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதேபோல் நம்ம வீடியோஸை பார்க்க மறந்துடாதீங்க.